இவர்கள் மாட்டை பற்றி பேசுவது மாட்டின் மீது கரிசனம் கொண்டு அல்ல, இந்த மாட்டினங்களை அழிப்பதற்கு ஒரு வேற விதமான ரூட்ல திருப்பி வர்றாங்க. பெப்சி முடிவு கொண்டான், இனிமேல் பெப்சி விற்க முடியாது இந்தியாவில், அதனால அவன் பால் விற்க உள்ள வந்துட்டான். ஸோ இதே மாதிரி ரிலையன்ஸ் ஹெரிட்டேஜ் விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். இது போன்ற கம்பெனிகளை உள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த திட்டம். இதுக்கு முழு காரணம் திருமதி மேனகா காந்தியும் இந்த அனிமல் வெல்ஃபேர் கும்பல் இருக்காங்களே, ஜல்லிக்கட்டுக்கு யார் யார் தடை பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் இதை வரவேற்கிறாங்க. மாட்டுக்கு மூக்கணம் குத்தக்கூடாதுன்னு ஒரு தடை கொண்டு வந்திருக்காங்க. மாட்டுக்கு 2 கயிறு போட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாடுகள் சாணி போடுவதற்கு டாய்லெட் கட்டி கொடுக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. தமிழ்நாட்டில் அத்தனை ஆயிரம் வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இல்லாத கரிசனை மத்திய அரசாங்கத்துக்கு கால்நடை மீது என்ன வந்துவிட்டது? உண்மையாவே இவர்களுக்கு மாடுகள் மீது கரிசனை இருந்தால் 65,000 கோடி ரூபாய்க்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி ஆயிருக்கிறது. அதை தடை செய்திருக்க வேண்டும். நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்க மாட்டிறைச்சி தடை செய்திருக்கிறது சரிதானா? மத்திய அரசாங்கத்திலே ஒரு கேபினட் அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சராகவும் 2 கேபினட் அமைச்சருக்கு கீழ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்னு சொல்லுவாங்க 2 விவசாயத்துறை அமைச்சர், ஒரு பெரிய அமைச்சகம் அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடைத்துறைக்கு இருக்கிறது. அவர்கள் கொண்டு வர வேண்டிய சட்ட திருத்தத்தை எதற்காக சுற்றுச்சூழல் அமைச்சகம் விவசாயத்தில் தலையிடுகிறது? இந்த கேள்விக்கு மத்திய அரசாங்கம் நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். விவசாயம் மாநிலங்களின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நமது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான விஷயத்தை திருமதி மேனகா காந்தியும் சுற்றுச்சூழல் அமைச்சகமும் செய்திருக்கிறது. இதுக்கு முழு காரணம் திருமதி மேனகா காந்தியும் இந்த அனிமல் வெல்ஃபேர் கும்பல் இருக்காங்களே, ஜல்லிக்கட்டுக்கு யார் யார் தடை பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் இதை வரவேற்கிறாங்க. இது அப்படித்தான் அதை பார்க்கணும். மாட்டுக்கு மூக்கணம் குத்தக்கூடாதுன்னு ஒரு தடை கொண்டு வந்திருக்காங்க. மாட்டுக்கு 2 கயிறு போட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாடுகளுக்கு சந்தையில ஷெல்டர் போட்டு கொடுக்கணுங்கிறாங்க. மாடுகள் சாணி போடுவதற்கு டாய்லெட் கட்டி கொடுக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. இன்னும் மனுஷனுக்கே இந்த பேசிக் விஷயங்களை இந்திய நாட்டு தமிழ்நாட்டை கம்பேர் பண்ண முடியாது, தென்னிந்தியாவை கம்பேர் பண்ண முடியாது. இன்னும் வட இந்தியாவிலே பல ஊர்களிலே மனிதனுக்கே மலம் கழிப்பதற்கோ, மனிதன் படிப்பதற்கோ, பள்ளிக்கூடம் கட்டுவதற்கோ, குளிப்பதற்கோ, உணவுக்கோ நிலம் இல்லாத நிலைமையில இவர்கள் மாட்டை பற்றி பேசுவது மாட்டின் மீது கரிசனம் கொண்டு அல்ல, இந்த மாட்டினங்களை அழிப்பதற்கு ஒரு வேற விதமான ரூட்ல திருப்பி வர்றாங்க. எப்படி அந்த 2012 திரு ஜெயராம் ரமேஷ் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் திட்டம் போட்டு ஒரு சதியை உருவாக்கி எப்படி ஜல்லிக்கட்டு, ரேக்லா, கம்பாலா, பேல்கவுடா இது போன்ற விஷயங்களை அழித்தார்களோ அதே போல இன்று பாரம்பரிய கால்நடையை, ஏழை விவசாயிகளை, நிலமற்ற விவசாயிகளை, மாடுகளை வைத்து, ஆடுகளை வைத்து, ஒட்டகங்களை வைத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை, அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை தெருவிலே விடக்கூடிய ஒரு செயலைத்தான் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் செய்திருக்கிறார்கள். இந்த மாட்டுக்கறி என்பது அவர்கள் ஒரு அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். அதுல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. லோக்கல் கன்சம்ஷன், இங்க இருக்கிறவங்க ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்களா, கோழிக்கறி சாப்பிட்றாங்களா, மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களா, நண்டுக்கறி சாப்பிட்றாங்களா பிரச்சனையே கிடையாது. மீன் பிடிச்சி சாப்பிட்றாங்களா பிரச்சனை கிடையாது. உண்மையாவே இவர்களுக்கு மாடுகள் மீது கரிசனை இருந்தால் 65,000 கோடி ரூபாய்க்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி ஆயிருக்கிறது. 2015-16 வருடம் 2,65,000 மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அதை தடை செய்திருக்க வேண்டும். 8 பெரிய கம்பெனி 38,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் செய்திருக்கிறான். அதை தடை செய்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நான் மாட்டை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு கோமணம் கட்டாத, மாட்டுக்கு கொம்புல கோபி பூசாத, அந்த காவி பூசாத, பூங்காவி பூசாத, பொங்கல் அன்னைக்கு நம்ம மாட்டுக்கு அலங்காரம் பண்ணாத, மாட்டுக்கு மாலை போடாத, இதெல்லாம் ஒரு வேடிக்கையான ஒரு சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தின் கீழ் இருக்கக்கூடியது வெளிநாட்டு கம்பெனிகளை இந்திய நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்த அனிமல் வெல்ஃபேர் கும்பல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு தலைவி திருமதி மேனகா காந்தி அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கால்நடைகளை அழித்து வெளிநாட்டு மாட்டினங்களை இண்டஸ்ட்ரியலைஸ் ஃபார்மிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஷெட்டு போட்டு 1 ஏக்கர்ல 10,000 மாடு, அது போன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவதற்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு பால் நிறுவனத்தை உள்ள கொண்டு வரதா இந்த சட்டம் கொண்டு வந்ததா சொல்றீங்களே, அது எதனால? அதான் சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா,
இப்போ அந்த 40% 50% ப்ரொடக்ஷனை கட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க உடனடியா வந்து அடுத்த ஒரே வாரத்துல நிறைய ஆர்டிகல் எல்லாம் கொண்டு வருவாங்க, டிவியில டிபேட் நடத்துவாங்க. இந்தியால வந்து பால் ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போச்சு, இதுக்காக என்ன பண்ணலாம்? ஒரே வழி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்றதுதான். வெளிநாட்டிலிருந்து நம்ம வந்து ஹோல்ஸ்டைன், ஃப்ரீஷியன், ஸ்விஸ் ப்ரோன், ஜெர்சி, ஜீனஸ், ஏபிஎஸ் இது போன்ற கம்பெனிகள்லாம் அலோவ் பண்ணி இந்திய நாட்டோட பாலை அதிகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கதையை கட்டி, எப்படி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு வந்து சொசைட்டிஸ் ஆரம்பிச்சு விவசாயிகள் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்துக்கு நல்ல வேலையை திரு குரியன் அவர்கள் செய்தாரோ அதை அளிப்பதற்காக செய்து வெளிநாட்டு இப்ப நெஸ்லே டைரி எல்லாம் இப்பவே உள்ள வந்துட்டாங்க. நெஸ்லே உள்ள வந்துட்டான். பெப்சி வந்து முடிவுக்கு வந்துட்டான், இனிமேல் பெப்சி விற்க முடியாது இந்தியாவில், அதனால அவன் வந்து பால் விற்க உள்ள வந்துட்டான். ஸோ இதே மாதிரி ரிலையன்ஸ் வந்து ஹெரிடேஜ் விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். இது போன்ற கம்பெனிகளை உள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த திட்டம். இது விவசாயிகளை காப்பாற்றுவதற்காகவோ கால்நடையை காப்பாற்றுவதற்காகவோ கிடையவே கிடையாது. 1,00,000 மாடு வந்து ராஜஸ்தான்ல போன மாசம் ஒரு கோஷாலால செத்துருக்கு. உங்களால அங்க இருக்கிற மாட்டுக்கே தீவனம் போட முடியல, விவசாயி இருக்கிற மாட்டுக்கே தீவனம் போட முடியல. இப்ப அந்தியூர் போனீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல அந்தியூர் சந்தையில வாரம் 100 மாடு 200 மாடு விலைக்கு வருது மலையிலிருந்து. அந்த மாட்டை லாரியில தூக்கி கொண்டாந்து போடுறாங்க. எந்திரிக்க மாட்டேங்குது மாடு, தீவனமே கிடையாது. 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு அந்த மாடு வித்துட்டு இருக்கு. அதையும் விற்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த விவசாயி எங்க போவான்? குழி தோண்டு அங்கேயே புதைப்பான். இதுதான் விவசாயியோட நிலைமை. சோ விவசாயிகளை வயிற்றில் அடிப்பதுதான் இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம் என்பது தெளிவாக இருக்கிறது. பாரம்பரியமான மாட்டினத்தை அழிக்கதான் இந்த மாதிரி மாட்டிறைச்சி தடைன்னு சொல்றீங்க. ஆனா மாடுகளை கொல்லாம இருக்கிறது மூலமா எப்படி பாரம்பரிய இனத்தை அழிக்க முடியும்? ஒரு இனத்தை அழிப்பதற்கு சுலபமான காரியமே அந்த இனத்தை நீ பயன்படுத்த கூடாது என்று சொல்லுவதுதான். இந்திய நாட்டில் வந்து உலகத்திலேயே அதிக அளவான பால் தயாரிக்கும் நாடு இந்திய நாடு. இந்த வியாபாரம், இந்த வர்த்தகத்தை தான் 55,000 கோடியிலிருந்து 60,000 கோடி ரூபாய் அதில் இருக்கக்கூடிய வர்த்தகம். அந்த வர்த்தகத்துக்காகத்தான் இவர்கள் இந்த நெஸ்ட்லே, இந்த பெரிய பெரிய கம்பெனி பெப்சி கம்பெனி எல்லாம் வந்து பால் விற்கணும் இந்திய நாட்டில் வந்துங்கிறதுக்காகத்தான், இந்த வர்த்தகத்தை காலி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை வைத்து காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 10 வருட காலமாக நடக்கக்கூடியது. இன்று திருமதி மேனகா காந்தியின் புண்ணியத்திலே பிரதம மந்திரியும் ஏமாற்றி இந்த அம்மா இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று, நான் வந்து மாட்டுக்கறியை தடை பண்ணிட்டேன்னு ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மாட்டுக்கு கோமணம் கட்ட, மாட்டுக்கு வந்து நீ வந்து கொம்புக்கு வர்ணம் பூசக்கூடாது, பெயிண்ட் அடிக்கிறது தவறா இருக்கலாம் கெமிக்கல், ஆனா மாட்டுக்கு வந்து பூங்காவி பூசுவது நம்மளுடைய கலாச்சாரம். பல ஆயிரம் வருஷமா பூசிக்கிட்டு இருக்கோம். மாட்டுக்கு மஞ்சள் பூசுவோம், மஞ்சள் பொடி அரைச்ச பூசுவோம், மாட்டுக்கு சுண்ணாம்பு பூசுவோம், மாடு கண்ணு போட்டா. அதெல்லாம் பூசினா தப்புங்கிறான். நாளைக்கு அனிமல் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் வந்து அதெல்லாம் பண்ணாதீன்னு சொல்லுவான். அதுவும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து மத்திய அரசாங்கோட ஊழியர்களாக வரக்கூடியவர்கள். அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டேட் சப்ஜெக்ட். தமிழ்நாட்டில் அத்தனை ஆயிரம் வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இல்லாத கரிசனை மத்திய அரசாங்கத்துக்கு கால்நடை மீது என்ன வந்துவிட்டது? அவ்வளவு கரிசனை உங்களுக்கு விவசாயி மீது இருந்தால் வருடம் 12,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு அதற்கு பின் நீங்கள் மாட்டை பற்றி கவலைப்படலாம். தமிழ்நாட்டில இருந்துதான் அதிக அளவுல அடிமாடுகள் இறைச்சிக்காக அனுப்பப்படுதாமே, அது உண்மையா? நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்தோட படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு பாட்டு பாடுவாரு, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னு. அதுல ஒரு லைன் வரும், அடங்காத காலை ஒண்ணு அடிமாடா போடுவதடி கண்மணி என் கண்மணின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணுக்காகாத மாடு, பிரயோஜனம் இல்லாத மாடு, எந்தவித வேலையும் செய்யாத மாடு, அடங்காத காலை அடிமாடாத்தான் போகும் என்று அர்த்தம். இதுதான் அர்த்தம் அதுல. சோ இது அரசியல் செய்வதற்காக, இதை பிரச்சனை செய்வதற்காக, லோக்கல் கன்சம்ஷனுக்கு ஒன்று போச்சுன்னு வைங்களா, அது பிரச்சனையே கிடையாது. எங்க டிமாண்ட் இருக்கோ காசு போட்டு ஒருத்தர் வாங்கிட்டு போறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கரிசனை இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாலையும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுறாங்கன்னா அவங்க ஒன்று பண்ணட்டும். ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒரு மாடு கன்சர்வேஷன் சென்டர் ஆரம்பிச்சு மத்திய அரசாங்கம் அதுக்கெல்லாம் பணம் சாங்ஷன் பண்ணி அதுக்கெல்லாம் தீவனம் கொடுத்து அந்த மாடுகளை வாங்கி அங்கேயே வைத்து பயன்படுத்தி அதுல இருந்து கோபர் கேஸ் எடுக்கட்டும், மீத்தேன் கேஸ் எடுக்கட்டும், நிறைய வேலை செய்யலாமே. அதெல்லாம் செய்யாம விவசாயி நீ ஒண்ணு இல்லைங்க, தங்கம் இருக்குது, தங்கத்தை விற்க முடியாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அந்த தங்கத்துக்கு என்ன வேல்யூ? லைஃப் ஸ்டாக் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை, உயிருடன் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட். இப்போ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ஒருத்தர் வாங்கி வைக்கிறாங்கன்னா அதுல இருந்து டிவிடன்ஸ் வரணும், எனக்கு ஒரு லாபம் வரும், விலை ஏறினா வித்துருவேன். நீ ஷேர் மார்க்கெட்ல ஷேரே விற்க கூடாதுன்னு சட்டம் கொண்டாந்தா ஏதாச்சும் ஒரு கம்பெனி எவனாச்சும் ஆரம்பிப்பானா? ஏதாச்சும் ஒரு கார்பரேட் உலகம் நடக்குமா? அப்படித்தான் இவங்க செய்யறாங்க. இதை அழிக்கணும், அழிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் அந்த காரியம். பால்ல எந்த மாதிரியான கலப்படங்கள் செய்யறாங்க? பாலில் என்னென்ன கலப்படம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று தண்ணி ஊற்றுறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தண்ணி ஊற்றுறாங்கன்னு சொல்லி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு டிவி இன்டர்வியூவில் காமிச்சிருந்தாங்க. எப்படி சோப்பை கலக்கிறாங்க, நுரையை கலக்கிறாங்க,
சர்ஃப் பவுடர் உள்ள போடுறாங்க நிறைய நுர வர்றதுக்கு. இது போன்ற விஷயங்களை வந்து காமிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பால் வந்து நமக்கு உண்மையாகவே தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போது அசைவ சாப்பிடக்கூடிய சமுதாயங்களில் பெருசாக பால் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு சித்தாந்தம் இருக்குது. அனிமல் புரோட்டீன் ஏதோ ஒரு ஃபார்மில் தேவை. ஸோ அந்த பால் வந்து இப்போ அந்த பாலில் பெரிய டிபேட் இருக்குது. வெளிநாட்டு மாட்டிடங்கள்கிட்ட வரக்கூடிய பால், நமது மாட்டிடங்கள்கிட்ட வரக்கூடிய பால்னு ஒரு டிபேட் இருக்குது. இப்போது இந்த கலப்படம் வந்து பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மந்திரி கூட, அமைச்சர் கூட அதை பற்றி பேசி பாலில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் எடுத்து சொல்லியிருந்தார். தண்ணி கலக்கிறாங்க, வெள்ளை கலரா ஆக்கிறதுக்கு இப்போ பாலே இல்லாமல் நீரை வைத்து எதையோ கலக்கி அதை பால்னு சொல்லி விற்கிறாங்கலாம் சொல்லி. ஸோ இந்த கலப்படங்களில் வந்து கெமிக்கல்ஸ் நிறையா உள்ள கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதுதான் பாலில் இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய கலப்பினம். பால்ல என்னென்ன ரசாயன பொருட்களை கலக்குறாங்க? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலில் வந்து நுரை கம்மியாக வருதுன்னு சொல்லி சில சமயத்தில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அந்த காஃபி போட்டு டீ போட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து சில பேர் சில சமயங்களில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸ்ட்ராவாக உள்ள கொஞ்சம் 5% வந்து சோப் கரைசலையோ இல்லை சர்ஃபியோ உள்ள கலந்துடுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ வந்து நிறையா வர்ற மாதிரி ஒரு இது காட்டப்படுது. அந்த ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு பாலில் கலப்படம் பண்ணுறவர் சொல்லியிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில். நாங்கள் கொடுக்குற பால் இருந்து எப்படி வெண்ணெய் நெய்யெல்லாம் வருதுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் அதில் எதுவுமே நாங்கள் கலக்கிறதே அதில் பாலே எங்கேயுமே இல்லை. அதுதான் வேடிக்கையாக இருக்குது. சில பேர் அதை வச்சு சிலிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்கன்னு சொல்லி பேசிக்காக எனக்கு அதில் ஐடியா கிடையாது. காரணம் என்ன, அது உண்மையாக கலக்கிறவங்கள தான் கேட்கணும். அதனால் இன்றைக்கி நிறையா பாலை வந்து ஒழுங்காக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பாலை கறந்து வீடுகள்லேயே முன்னாடி பாலை மாட்டை நிறுத்தி பால் கறந்து கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, இல்லாமல்லாம் கிடையாது. கலப்படம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பால் பவுடரை கலப்பதே தவறுன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. இப்போ பால் பத்தாமல் இருக்கிற சமயத்தில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பால் பவுடர் உள்ள கலக்கிறாங்க, அதுவே தவறுன்னு சொல்லி சித்தாந்தம் இருக்குது. பால் வேணும்னு நினச்சி வாங்கும்போது அதில் பால் பவுடர் கலந்த தண்ணீராக வருது. ஸோ அதுவே ஒரு தவறான ஒரு விஷயம்தான். பால் கலப்படம் எங்கே அதிகமாக நடக்குது? இது பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்ல தான் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது. பால் கொடுக்குறவங்களுக்கும் பால் வாங்குறவங்களுக்கும். யார்கிட்ட வாங்குறோம், அவர் யார், என்ன, அவர் தோட்டம் வச்சிருக்காரா, மாடு வச்சிருக்காரா, எதுவுமே நமக்கு தெரியாது. இன்னொரு பெரிய பிரச்சனை பாலை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஆக்சிடாக்சின் ஒரு ஊசி. அது வந்து பார்த்தீங்கன்னா மாடு கம்மியாக பால் கொடுக்கும்போது அந்த ஆக்சிடாக்சின்ங்கிற ஊசியை போட்டு அது வந்து அந்த ஆக்சிடாக்சின் என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸை வந்து மாடு சினையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி அந்த யூட்ரஸில் கான்ட்ராக்ஷனை கொடுத்து அதிக பாலை கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யும். அந்த ஆக்சிடாக்சின் நமக்கு கெடுதல், குறிப்பாக பெண்களுக்கு பெரிய கெடுதல். அதிலிருந்து வரக்கூடிய பால் வந்து பெண்களுக்கு பெரிய கெடுதலை ஏற்படுத்துது. அது வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸில் பேண்ட் அது. ஆனால் இருந்தாலும் இன்றும் ஆக்சிடாக்சினை தவறாக சில விவசாயிகள் பயன்படுத்துறார்கள். அதிகமா பால் கொடுக்கணும்னு மாடுகளுக்கு போடப்படுற ஊசியால என்னென்ன பாதிப்புகள் வருது? மாட்டோட ஆயுள் காலமும் குறையும். இரண்டாவது, அடுத்த தடவை மாடு சினையாகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைஞ்சிரும். மாடு சினையாகாது. அப்பொழுது அந்த மாடு அந்த விவசாயிக்கு பயன்படாத மாடாக மாறுகிறது. அப்படி மாறும் பொழுது அந்த மாட்டை விவசாயி வித்துவிட்டு மறுபடியும் பணம் செலவு செய்து மறுபடியும் மாடு வாங்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுகிறார்கள். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கும் நல்லதில்லை, அந்த மாட்டிலிருந்து வர்ற பாலை குடிக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை, அந்த விவசாயிக்கு எந்த பயனும் இல்லாமல் போகுதுங்க. A1 A2 பால்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன? A1 A2ன்னு போறதை விடங்க ஈஸியாக சொல்லப்போனால் 2 வகையான மாட்டு இனங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒன்று வந்து பாஸ் இண்டிகஸ், இன்னொன்று பாஸ் டாரஸ். பாஸ் டாரஸ்ங்கிறது ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய மாட்டினங்கள். உதாரணத்துக்கு ஃப்ரீஷியன், ஜெர்சி, ஸ்விஸ் பிரவுன், ஹோல்ஸ்டைன், இது போன்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வகையான மாட்டினங்கள் அங்கே இருக்கிறது. அதெல்லாம் பாஸ் டாரஸ், டரைன் கேட்டல்னு சொல்லுவாங்க. திமில் இருக்காது, கொம்பு இருக்காது, அந்த